மீன் அப்சல்யூட் எரர். ஸோ இதோட ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஸ்கொயரும் வேணாம், ஸ்கொயர் ரூட்டும் வேணாம், இது ரெண்டுலேயும் தானே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வந்து கழட்டி விட்டுறாங்கங்க. பட் இந்த ஆக்சுவலான அந்த எரர் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மாட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாடுக்குள்ளே நம்ம ஏதாவது வேல்யூ எழுதணும் அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து வெளியே வரும்போது எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருந்தால், ஐ மீன் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் வரும். எல்லா வேல்யூமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எரர் எப்பயுமே பாசிட்டிவ் எரராக தான் வந்து வரப்போகுது நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் ப்ரோஸ் என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து யூனிட் ப்ராப்ளமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கொயரும் இல்லை, ஸ்கொயர் ரூட்டும் இல்லை, அவுட்லியர் ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. எந்த ஒரு வேல்யூ கிடைச்சாலும் அது அப்படியே என்ன இருக்கோ ஓப்பனாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்கொயர் பண்ணல, அதை ஸ்கொயர் ரூட் பண்ணல, அதை தொடவே இல்லை நாங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பட் இந்த எம்ஏஇயை வந்துட்டு நம்ம கன்வர்ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. சப்கிரேடியன்ஸ் கிடையாது, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் கன்வர்ஜென்ஸ்க்கு வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை அதனால் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம்.